ஜெயச்சந்திரா உட்காரு. இருக்கட்டும் மாமா. அட, உட்காருப்பா. இந்தாங்க. சுப்பு, மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து கங்காவை கோயிலுக்கு கூட்டிட்டு போனதை பார்க்கும்போது கூடிய சீக்கிரம் கங்கா புருஷ வீட்டுக்கு போயிடுவாங்கிற நம்பிக்கை வந்துருச்சுமா. ஆமாங்க ஐயா, நம்ம பொண்ணோட நல்ல மனசுக்கு அந்த தெய்வம் ஒரு நல்ல வழியை காட்டுங்க. மாமா, உங்க எண்ணம் போல கங்கா புருஷன் வீட்டுல நல்லா இருப்பா. கங்காவையும் கலெக்டரையும் அந்த தாலி காத்த அம்மன் கூடி சீக்கிரம் ஒண்ணு சேர்த்து வைப்பா மாமா. ஏய், உன்னை போல உங்க அப்பா நினைச்சான்னா இந்த குடும்பம் இன்னும் நல்லா இருக்கும். ஆனா உங்க அப்பா குழந்தை மாத்திக்க மாட்டேங்கிறான். நாம தாப்பா நம்மளை மாத்திட்டு வாழ்ந்து காட்டணும். அப்போவாது புரிஞ்சுக்கிறானான்னு பாப்போம். மாமா, எங்க அப்பாவை நான் மாத்தி காட்டுறேன். உங்க சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற நேரம் வந்துருச்சு மாமா. அவர் மனசு மாறி வரல, இந்த ஜெயச்சந்திரன் உயிரோடவே இருக்க மாட்டான். ஏய், ஏன் தம்பி இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்க அப்பாவுக்கு பதிலா நீங்க இந்த வீட்டுக்கு துணையா இருக்கீங்களே, அதுவே போதும் தம்பி. சாரு, இங்க வாங்க. என்னம்மா, கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? அக்காவும் மாமாவங்க என்னம்மா? இல்லப்பா, நானும் அக்காவும் தனியா தான் வீட்டுக்கு வந்தோம். தனியாவா? அக்கா எங்க? கங்கா, ஏமா ஒரு மாதிரியா இருக்க? நீயும் மாப்பிள்ளையும் கோயிலுக்கு போகும்போது இருந்த சந்தோஷம் இப்போ முகத்துல காணும். மாப்பிள்ளைங்கம்மா, நீயும் சாரும் தனியா வந்தீங்க? மாப்பிள்ளை கொண்டாந்து விடலையா? அப்பா, நானும் அவரும் சந்தோஷமா தான் கோவிலுக்கு போய் சுவாமியை கும்பிட்டோம். கோவிலுக்கு அத்தையும் வந்திருந்தாங்க. என்னது, சம்பந்தியமா வந்திருந்தாங்களா? கோயில வச்சுதான் உங்க ரெண்டு பேரையும் பார்க்கணுமா? வீட்டுல வந்து பார்த்தா என்ன? ஏன் கங்கா, உங்க அத்தை உன்னை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறத பத்தி ஏதாவது சொன்னாங்களா? என்ன கங்கா பேசாம இருக்க? உங்க அத்தை உங்ககிட்ட சந்தோஷமா பேசினாங்களா? என்னம்மா சொன்னாங்க? இல்லப்பா, அத்தை இப்போதைக்கு என்ன மருமகளா ஏத்துக்கிற மனுப்பக்குவத்தில் இல்ல போல இருக்கு. அத்தைக்கு இன்னும் நம்ம குடும்பத்து மேல இருக்கிற கோவம் தீரலப்பா. நானும் அவரும் ஒன்னா உண்டியில தாலி போட போகும்போது திடீர்னு வந்து தாலியை பிடுங்கி தடுத்துட்டாங்கப்பா. கங்கா, உங்க அத்தையோட மனசும் அந்த ராசம்மாவோட மனசும் எப்பதான் மாறும்னு தெரியல. கங்கா, நீ தைரியமா இரு. அவங்க மனசை நான் மாத்துறேன். எங்க அப்பா கிட்ட பேசி நான் மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். இந்த பிரச்சனைக்கெல்லாம் அடிப்படை காரணம் எங்க அப்பா தான். அவர் மன்னிப்பு கேட்டா எல்லாமே சரியா போயிடும். நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ சந்தோஷமா கலெக்டரோட சேர்ந்து வாழணும். நீ புகுந்த வீட்டுல சந்தோஷமா இருந்தா நம்ம குடும்பத்துல எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. எல்லாரை விட நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்.
மணிமேகலை, 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 மணிமேகலை. என்ன அத்தை? இதுல வச்சிருந்த தாலிய பாத்தியா? முதல்ல இந்த விபூதி வச்சுக்கோங்க. ஐயோ, கேக்குறதுக்கு பதில் சொல்லுடி. பெட்டில இருந்த தாலிய பார்த்தல்ல, இப்ப அது காணோம். இருங்க. இந்த குங்குமத்தையும் வச்சுக்கோங்க. ஏய், தாலிய பாத்தியா சொல்லுடி. இருங்க. இந்த துளசியை வாயில போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லது. புடிங்க. ஐயோ, இது இருக்கட்டும். நீ முதல்ல தாலிய பாத்தியா, அதுக்கு பதில் சொல்லு. என்ன கேட்டீங்க? பெட்டியில தாலி வச்சது காணோம். நான் தான் எடுத்தேன். நீ தான் எடுத்தியா? அது எங்கடி இருக்கு? தாளிகாத்தம்மன் கோயில் உண்டியல்ல இருக்கு. ஏண்டி, எனக்கு தெரியாம பெட்டில இருந்து திருடி இருக்க? என்ன தைரியம் உனக்கு? அது அம்மனுக்கு சேர வேண்டிய பொருள். அது நீ திருடுன. உன்கிட்ட இருந்து நான் திருடுன. ரெண்டுத்துக்கும் சரியா போச்சு. என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. இவளை எந்த கணக்குல வைக்கிறதுனே தெரியலையே. அந்த தாலியே உனக்காக தாண்டி பெட்டியில போட்டு வச்சிருந்தேன். அதை எடுத்து உண்டியில போட்டுட்டேடி. மாமா, மாமா, இந்தாங்க விபூதி எடுத்துக்கோங்க. கவலைப்படாதீங்க மாமா, எல்லாம் நல்ல விஷயம்தான். இந்த விபூதி எடுத்துக்கோங்க. எடுத்து வச்சுக்கோங்க. மாமா, தாளிகாத்தம்மனுக்கு தாலி செஞ்சு போடுறதா நீங்க வேண்டிட்டு இருந்தீங்களே, அந்த தாலிய அத்தைங்க 2 பேரும் உண்டியல்ல போட விடாம தடுத்துட்டாங்கல்ல. நான் உங்களுக்கு தெரியாம அந்த தாலிய உண்டியல்ல போட்டுட்டு வந்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் மணிமேகலை. மாமா, இனிமே நீங்க கவலையே படக்கூடாது. கங்காவும் நீங்களும் கூடிய சீக்கிரம் ஒண்ணு சேர்ந்துருவீங்க. அந்த அம்மனை வேண்டுனா கண்டிப்பா நடக்கும் மாமா. ஓம் மகாதேவே நமः. ஓம் துர்காயே நமः. ஓம் திரிபுவனேஸ்வரியே நமः. ஓம் யசோதா கர்ப்பசம்போதாய நமः. ஓம் நாராய நமரப்ரியாய நமः. ஓம் குலவர்த்தின்யே நமः. ஓம் நானாவித பரிமளம் சமர்ப்பயாமி. ஆபயோக சககுடும்பம் பிரதிஷ்ட சித்திரஸ்து. இந்தாங்கோ. இந்த யோ பாஸ்கர், இங்க வா. என்னையா வேலை எல்லாம் ஒழுங்கா நடக்குதா? கரெக்டா நடக்குதுங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். கணக்கு வழக்கு மட்டும் கரெக்டா பாத்துக்கோ. போய் வேலையை பாரு. சரிங்க. அண்ணே, சௌக்கியமா இருக்கீங்களா? வீட்ல அண்ணி எப்படி இருக்காங்க? என்னன்னு கூப்பிட்ட? அண்ணனா? நான் உனக்கு அண்ணனா? அப்ப நீ எனக்கு தங்கச்சியா? சௌக்கியமா இருக்கீங்களான்னு தானே கேட்டேன். அதுக்கே இப்படி கோவப்படுறீங்க? இன்னொரு தடவை என்ன அண்ணனு கூப்பிட்ட, நீ ஐயாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு உறவாயிடுவியா? இதை எத்தனையோ தடவை உன்கிட்ட சொல்லிருக்கேன். உன் பொண்ணு கல்யாணத்துல நடந்த சண்டைக்கு நானா காரணம்? நானா காரணம்? நல்லா யோசிச்சு பாரு. ஏன் பொண்ண மலடின்னு அந்த ராசம்மா சொன்னதால் தானே சண்டையே வந்தது. நியாயமா பார்த்தா அவங்க தான் ஏன் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும். நான் என்ன நியாயம் தெரியாதவனா? உன் பொண்ணு கல்யாணத்தை நிறுத்த எனக்கு 1000 வழி இருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு வாய் சண்டையில நிறுத்துவேன் நினைச்சீங்களா? இதெல்லாம் தெரிஞ்சுதான் ஐயா இத்தனை நாள் அமைதியா இருந்தாரு. ஆனா நீ என்ன பண்ண? உன் பொண்ணு கங்கா அந்த கலெக்டரோட சேர்ந்து வாழணும்னு அந்த சண்முக சுந்தரம் கிட்ட என்ன மன்னிப்பு கேட்க சொல்லி இருக்க. ஐயா வந்து மன்னிப்பு கேட்க சொன்னா நான் மன்னிப்பு கேட்டுருவேனா? உன் பொண்ணும் நீயும் எக்கேடு கேட்டா எனக்கு என்ன? மன்னிப்பெல்லாம் நான் கேட்கவே மாட்டேன். மறுபடியும் ஐயாவை தூண்டி விட்ட நான் பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். பொல்லாதவன் ஆயிடுவேன். ஐயா கிட்ட இருந்து உங்களை பிரிப்பேன், உன் குடும்பத்தையே அழிப்பேன்.
இவ்வளவு நாள் உங்களை விட்டு வச்சதே தப்பு. இனிமே அந்த தப்ப பண்ண மாட்டேன். ஆத்தா பொண்ணெல்லாம் மூட்டை கட்டிக்கிட்டு ஊரை விட்டு போற வழிய பாருங்க. மாமா, நாங்க என்ன தப்பு பண்ணோன்னு இவ்ளோ கடுமையா பேசுறீங்க? ஏய், கலெக்டருக்கு படிச்சவ உன் குடும்பம் என்ன தப்பு பண்ணிருக்குன்னு உனக்கு தெரியாதா? சந்தோஷமா இருந்த என் தங்கச்சி வாழ்க்கைய பங்கு போட்டுக்கிட்டியே, அது தப்பு இல்லையா? நல்லவங்களை போல நடிச்சு ஐயா சொத்துல பாதி வாங்கினது தப்பு இல்லையா? என் தங்கச்சி கண்டுக்காததாலதான் இத்தனை நாள் நான் சும்மா இருந்துட்டேன். நீங்க வளர வளர ஏன் சொந்தத்திலேயே மாப்பிள்ளை கேட்பீங்க, நான் சும்மா இருக்கணும். கடைசியா யாரோ செஞ்ச தப்புக்கு என்ன மன்னிப்பு கேட்க சொல்றீங்களே, இது தப்பு இல்லையா? மாமா, என் வாழ்க்கை நல்லா அமையணும்னு யாரும் யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க வேணாம். நான் நல்லா வாழணுமா இல்லையான்னு அந்த கடவுளே முடிவு பண்ணிட்டோம். உங்களை மன்னிப்பு கேட்க சொல்லி அம்மா அப்பா கிட்ட சொல்லவே இல்லை. ஒருவேளை எங்க மேல இருக்கிற பாசத்துல அப்பா உங்களை மன்னிப்பு கேட்க சொல்லிருக்கலாம். அது உங்க மனசுக்கு தப்புன்னு பட்டா நான் வேணா மன்னிப்பு கேட்கிறேன் மாமா. இப்படி எல்லாம் பேசினா நான் சும்மா இருப்பேனா? ஐயா வந்து என்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொன்னப்போ அவர்கிட்டயே சொன்னேன், இந்த ஆயக்குடி குடும்பம் ஊரை விட்டே போகணும்னு. இப்போ உங்க கிட்ட அதையே சொல்றேன். ஐயா வந்து என்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொன்னப்போ அவர்கிட்டயே சொன்னேன், இந்த ஆயக்குடி குடும்பம் ஊரை விட்டே போகணும்னு. இப்போ உங்க கிட்ட அதையே சொல்றேன். நான் மன்னிப்பு கேட்கிறனோ இல்லையோ, நீங்க உடனே ஐயாவை விட்டு ஓடி போகணும். அதுதான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா கங்காவுக்கு அடுத்து இன்னும் 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க. அவங்க வாழ்க்கையும் கங்கா மாதிரி பாழாயிடக்கூடாது. இந்த கங்கா கட்டுன தாலியோட கடைசி வரைக்கும் கன்னியாவே தான் இருக்க போறா. அந்த கற்பக உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த கங்காவை கலெக்டரோட சேர்த்தே வைக்க மாட்டான். அது மட்டும் இல்ல, அவளோட அண்ணன் பொண்ணு மணிமேகலையோ இல்ல வேற யாரோ ஒரு பொண்ணையோ கலெக்டருக்கு கட்டாயம் கல்யாணம் பண்ணித்தான் வைக்க போறான். அப்புறம் கங்காவோட கதி. அதனாலதான் சொல்றேன், நீங்க ஐயாவை விட்டு போயிட்டா நீங்களும் நிம்மதியா இருப்பீங்க, நானும் நிம்மதியா இருப்பேன். ஏன் கலெக்டர் கட்டுன தாலிய தூக்கி எறிஞ்சிட்டு வேற யாரையாவது கட்டிக்கிட்டு போக வேண்டியதுதானே? மாமா, என்ன வார்த்தை பேசிட்டீங்க? வாய் இருக்கிறதுனால எதை வேணா பேசலாம்னு நினைக்காதீங்க. நாங்க ஏன் மாமா ஊரை விட்டு போனோம்? இது நாங்க பிறந்து வளர்ந்த ஊர். ஆலமரத்துல தங்கி இருக்க பறவை மாதிரி நாங்க ஐயாவோட நிழல்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஐயாவை நாங்க பிரிய முடியுமா? இல்ல ஐயா தான் எங்களை விட்டு பிரிஞ்சிட்டு வரா? இது ரெண்டுமே நடக்காது. நடக்கும், நடக்கணும், நடத்தி காட்டுவேன். சுப்புலட்சுமி, நீயா ஊரை விட்டு போயிடு, இல்ல உன் குடும்பத்தையே ஊரை விட்டு விரட்டுவேன். குலசேகரன், நீங்க இவங்களை மிரட்டினதை நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நான் ஒரு போன் பண்ணா போதும், போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஒரு வருஷம் ஜாமீனே இல்லாம உள்ள வைக்க முடியும். கங்காவோட சொந்தக்காரன்னா என்ன வேணா பேசுவீங்களா? கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சீங்களா? கங்காவோட புருஷன் நான் இருக்கேன். ஒரு மாவட்ட கலெக்டரோட மனைவிய யாராலையும் சாதாரணமா மிரட்டிட முடியாது. இனிமேலாவது திறந்து பாருங்க. கலெக்டர் தம்பி, இவங்க ஊரை விட்டு போகணும், இல்லன்னா நான் சொன்னதை செய்வேன். நீங்க
வெறும் கலெக்டர், உங்களுக்கு மேல செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி, கவர்னர் வரைக்கும் பார்த்தவன்னா என்கிட்ட கொஞ்சம் அடக்கியே வாசிங்க, இல்லன்னா நடக்கிறதே வேற. குலசேகரன், வார்த்தைகளை அளந்து பேசுங்க. என்னங்க தயவு செஞ்சு பெருசு பண்ணாம விட்டுடுங்க. இல்ல கங்கா, நானும் இவர் பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு அமைதியா தான் இருந்தேன். ஏன் தெரியுமா? இவர் உங்க சொந்தக்காரர், அதனாலதான். கரெக்டா தம்பி, யாருக்காகவோ நீங்க எனக்கு கருணை காட்ட வேண்டாம். நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நான் இவங்களுக்கு சொந்தக்காரன். ஐயாவோட வாழ்றதால மட்டும் இவங்க எனக்கு சொந்தக்காரர்கள் ஆயிடுவாங்களா? உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், என்னோட மோதி உங்களோட இத்தனை வருஷ சர்வீஸ வீணடிச்சுக்காதீங்க. தம்பி, அவர் எங்க குடும்பத்து மேல உள்ள கோபத்துல இந்த மாதிரிலாம் பேசிட்டாரு. நீங்க அதை எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. உங்களை எல்லாம் இந்த சூழ்நிலையில சந்திக்கிறது நினைச்சா எனக்கு அவமானமா இருக்கு. குலசேகரன் இப்படி பேசுறதுக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன். உடனடியா இதுக்கு நான் ஒரு முடிவை கட்டுறேன். அத்த, நீங்க, நாச்சியார் அத்தை, புத்தரசி அம்மா எல்லாரும் வந்து எங்க அம்மா கிட்ட எவ்வளவோ பேசி பாத்தீங்க. ஆனா எங்க அம்மா எதையுமே காது கொடுத்து கேட்கிற நிலைமையில இல்ல. அத மனசுல வச்சுக்காதீங்க. கூடிய சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும். அத சொல்லிட்டு போகதான் வந்தேன். கங்கா, நீ எதுக்கும் கலங்காத. நாளைக்கு நீ எங்க வீட்டுல இருப்ப. வரத்த.